வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் ஏற்கனவே மாங்காய் வத்தல் போட்டிருந்தேன். அந்த வத்தல் எப்படி தாளிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அந்த மாங்காய் வத்தல் எப்படி தாளிக்கிறது அப்படின்றத செஞ்சு காட்ட போகிறேன். மாவத்தல் தாளிக்க தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த மாங்காய் ஒரு 5 மாங்காய் சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே வத்தலாக போட்டு வைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா காஞ்சி எடுத்து வைங்க. இல்லை நம்ம தாளிக்க போகிறோம் அப்படின்னா தாளிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், அப்படியே எடுத்து வச்சிடணும். இப்போ இது ஒரு 5 மாங்காய் கிட்டத்தட்ட காஞ்சவுடனே கொஞ்சமாக ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் கடுகு, வெந்தயப்பொடி ரெண்டும் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2 ஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு பார்த்திங்கன்னா 50 கிராம் பூண்டு மைய அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு ஒரு 3 ஸ்பூன், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இந்த பூண்டு உங்களோட இஷ்டம்தான், வேணும்னா போடலாம், வேண்டானா விட்டுடலாம். நம்ம ஆவக்காய் ஊறுகாய் அப்படிம்போம். இந்த மாதிரி கொட்டையோடு இருந்தால் அது ஆவக்காய் ஊறுகாய். இந்த ஆவக்காய் ஊறுகாய் தாளிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் பூண்டு போட்டால் போதும். மாவத்தல் தாளிக்கும் போது இந்த பூண்டு போட தேவையில்லை. பாருங்கள், கடாய் நல்லா காஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். பாருங்கள், நல்லா இந்த மாங்காய்க்கு நம்ம ஒரு 200 கிராம் எண்ணெயாவது ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுக்கிற இந்த பவுடரை போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி. இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த பூண்டு, இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுருவோம். பாருங்கள், இந்த பூண்டு எல்லாமே நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த மிளகாத்தூளை கொட்டிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் ஊறுகாவை இதில் போட்டு கிண்டிட வேண்டியதுதான். இன்னும் உங்களுக்கு நல்லா தொக்கா வேணும் அப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் அரைச்சி நம்ம வதக்கும் போது போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டினீங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறின உடனே கொஞ்சம் தலை ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.